பார்ன் அகெயினா? பார்ன் அகெயின் அப்படின்னா மறுபடியும் பிறத்தல், ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ன் அகெயின் என்கிற அந்த வேர்டு, அந்த வார்த்தை, அந்த மறுபடியும் பிறக்கிறதுன்றது பைபிளில் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ வார்த்தைகள் அந்த பயன்படுத்தப்பட்டிருப்பதை வேதத்தில் பார்க்க முடியும். இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நான் அதை வாசிச்சுட்டு அது என்னென்னு சொல்லி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட பேசுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், பர்ன் அகைன், ரீபர்த் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, ஹெவனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. அப்போ நீ கேட்ட இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லை, இதை குறித்து 5வது வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யவனுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அதாவது பர்ன் அகைன், திரும்ப பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எம்பசிஸ் பண்றாரு, அழுத்த திருத்தமாக சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை இது இந்த பர்ன் அகைன் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீ இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. அதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிறது இல்லை, வேற மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அப்படின்றது வந்து ஞானஸ்நானத்தை குறித்தோ அல்லது பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகத்தை குறித்தோ அது சொல்றது இல்லை. அது எதை குறித்து சொல்றது அப்படின்னா அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, பிறவாவிட்டால், பிறக்கிறது, ரீபர்த். இதுக்கு இங்க முன்னாடி சொல்லியிருப்பாரு ஆண்டவர் சொல்றாரு. இங்க யோவான் 1ல் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி அப்படின்னா, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி? தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனாலே பிறக்கிறார்கள். இதைத்தான் இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1 யோவான் நிருபத்தில் 5வது அதிகாரம் 1 வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான். the born again. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவராக விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மீண்டுமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறக்கிறார்கள், தேவனாலே பிறக்கிறார்கள். இதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா திரும்ப பிறக்கணும், திரும்ப பிறக்கணும். அதான் born again அப்படின்னு சொல்லி. இது வேற எங்கேயுமே இல்லை, கிறிஸ்டியானிட்டியில மட்டும்தான் இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க, யாருக்கு பிறக்கிறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு இல்லையா, உங்கள் தாய் தகப்பன்மா எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, பிறக்கிறீங்க. இது சரீர பிரகாரமான பிறப்பு. ஆனால் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ஆவியிலே நாம் பிறக்கிறோம், ஆவியிலே பிறக்கிறோம், ரீபர்த், born again. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த நிமிஷத்தில், அந்த தருணத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஆவியில என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறாங்க, தேவனுடைய சந்ததியாக அவருடைய சாயலாக என்ன பண்றாங்க அப்படின்னு ஆவியில மீண்டுமாக பிறக்கிறார்கள். த born again. இதைத்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்க திரும்ப பிறக்கல அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அதே தான் நம்ம ரட்சிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையில சொல்றோம். அப்ப என்ன அப்படின்னா, born again அப்படின்னா மீண்டும் பிறத்தல். எப்படி மீண்டும் பிறத்தல்? இதை இன்னொரு இடத்துல மறு ஜென்மம் முழுக்கினாலே அவர் நம்மை ரட்சிப்பார். மறு ஜென்மம் என்ன பண்றாரு? மறு ஜென்மம், the new life. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ புதுசா என்ன பண்றாங்க, சிருஷ்டிக்கப்படுறாங்க, புதுசா பிறக்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மீண்டுமாக பிறக்கிறார்கள். யாராக? தேவனுடைய பிள்ளைகளாக. புரிஞ்சுதா? எங்க பிறக்கிறார்கள் அப்படின்னு, இந்த சரீரத்துல மீண்டும் பிறக்கிறது இல்ல, உள்ள ஆவியில மீண்டுமாக தேவனை போல அவருடைய சாயலாக பிறக்கிறார்கள். சிம்பிள். இப்படி யார் பிறக்கிறார்களோ, இந்த born again, யார் born again கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார் மீண்டும் பிறக்கிறார்களோ அவர்கள்
பரலோகத்திற்கு போக தகுதியானவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே ஓகே.